Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. நாடாளுமன்றத்தில் புகைக்குண்டு வீசப்பட்டது. உண்மையிலேயே இது ஒரு அரசுடைய கவன குறைபாடு அப்படிதானே? இதெல்லாம் வந்து இந்தியன் டெமோக்ரஸிக்கு ஒரு பிளாக் டாட் தான். அதெல்லாம் மறுக்கல. எல்லாருமே இந்த இன்சிடென்ட்டை தான் பேசுறாங்க. பட் அந்த புதுச்சாங்கல எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். பட் அவங்க பேசுற வாய்ஸ் எல்லாமே என்ன இருக்குன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பேசுறாங்க. அந்த சாகர் சர்மா குதிக்கிறப்போ சர்வாதிகாரத்தை ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் குதிக்கிறாரு பண்றாரு. நீலம் தேவி வந்து 4 டிகிரி முடிச்சிருக்காங்க, டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்காங்க. இவ்வளவு எஜுகேட்டட் பர்சன்ஸ் வந்து அவங்க அப்படி நடந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு விரக்தி. நம்ம படிச்சு நம்ம குவாலிஃபைடா இருந்தும் வேலை கிடைக்கலங்கிறது. मेरा नाम नीलम है और हर बंदा हमारी ஜெனரலா நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலைன்னு ஒரு மாணவர்கள் கேட்கறாங்க. அந்த கேட்கிற விதம் தப்பு. அதை இது பண்ணல. பட் நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு தளம் அது நாடாளுமன்றம். மக்கள் பிரதிநிதி இருக்கிற இடம், மக்களவை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இருக்கிற இடம். அங்க போய் புகை விடுறது, அங்க போய் குதிக்கிறது, இதெல்லாம் வந்து எப்படி நீங்க இந்த மாதிரி செய்யறதுங்கிறது தேச விரோதம் அப்படின்னு தெரியாம செஞ்சிருவாங்களா? அப்படி பாத்தீங்கன்னா பாஸ் கொடுத்த பிரதாப் சிங்கா பண்ணது கூட தேச விரோதம். பாஸ் கொடுத்தது அவர் தான். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த எம்பி வந்து பிரதாப் சிங்கா வந்து ஒரு பிஜேபி எம்பியா இருக்காரு. இதே ஒரு ராமநாதபுரம் எம்பியோ இல்ல மத்த ஒரு முஸ்லீம் எம்பியா இருந்திருந்தாருன்னா பாகிஸ்தான் ISI டைரக்ட் சம்பந்தம் சொல்லியிருப்பாங்க. சமாஜ்வாதி பார்ட்டியில வந்து 3 இஸ்லாமிய எம்பி இருக்காங்க இப்போ கரண்ட்ல. அவங்கள ஒருத்தன்னா யூபிஏ 10 எரிஞ்சிருக்கும். வணக்கம் ஆகாயம் தமிழ் நேயர்களே. நாடாளுமன்றத்தில் புகைக்குண்டு வீச்சு, இதற்கு காரணம் என்ன, பின்னணி என்ன, இது எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும், இதை பற்றி பேசுவதற்காக விமர்சகர் வீர விக்னேஸ்வரன் இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு வீர விக்னேஸ்வரன். வணக்கம். நாடாளுமன்றத்தில் புகைக்குண்டு வீசப்பட்டது. பார்வையாளர் மாடத்திலிருந்து வந்தவங்க வண்ணமயமான புகைகளை வீசினாங்க. உண்மையிலே இது ஒரு பாதுகாப்பு குறைபாடு. நாடாளுமன்றத்தில் மிக அதிக அளவுக்கான பாதுகாப்பு இருக்க வேண்டிய விஷயம். கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் முன்னாலே இதே மாதிரி நாடாளுமன்றம் வெளியே தாக்கப்பட்டது தீவிரவாதிகளால். இது உள்ளே இந்த மாதிரி நடந்தது என்பது அரசுடைய கவன குறைபாடு அப்படித்தானே? பாதுகாப்புங்கிற பொறுத்தளவுல பார்லிமெண்ட்ல 4 கட்டமா பாதுகாப்பு நடந்துட்டு தான் இருக்கு. பட் இவங்க ரெகுலரா பாஸ் வாங்கி பிரதாப் சிங்காவோட மைசூர் எம்பி பிரதாப் சிங்கா பிஜேபி எம்பி பிரதாப் சிங்கா கிட்ட ரெகுலரா பாஸ் வாங்கி ஆர்டினரி சிட்டிசன்ஸ்க்கு என்ன இதுலோ அதுல தான் போயிருக்காங்க. அது வெறும் நீங்க பாதுகாப்புங்கிற பாக்குறப்போ ஏதாச்சும் ஆர்டிஎக்ஸ் மாதிரி வெடிமருந்து இருந்துச்சுன்னா அதுல ட்ராக் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு டியர் கேஸ் மாதிரி போலீஸ் யூஸ் பண்ணுவாங்களா மாப்ஸை கிளைக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயம்னால அதுல இருந்து இது பண்ணிருக்கலாம். இப்போ இந்த விஷயம் நடந்திருக்குனால இனிமேலுக்கு இதுவும் நடக்காத வரையும் பர்சனலா பிசிக்கல் செக்அப்ஸ் வந்து, ஏன்னா அவங்க சூழல் வச்சிருந்திருக்காங்க, அதை அவங்க பிசிக்கல்ல ஹேண்டில் பண்ணல, சூழல் வச்சிருக்காங்க. அப்போ இதுக்கேற்ற மாதிரி அதை அப்கிரேட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. பட் பாதுகாப்புங்கிற பொறுத்தளவுல பழைய பார்லிமெண்ட்னாலும் சரி, இப்போ இருக்க பார்லிமெண்ட்னாலும் சரி, அந்த பார்லிமெண்டோட இங்க வந்து டிஜிட்டலைஸ் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. பட் அதையும் தாண்டி இது நடந்திருக்குன்னா இதுக்கேற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. செகண்ட் திங் வந்து எம்பிஸ் பாஸ் கொடுக்குறாங்களே, அது வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா அவங்க டைரக்டா கொடுக்க போறது இல்லை. அவங்களோட உதவியாளரோ இல்லை தெரிஞ்சவங்களோ நண்பர்கள் மூலமாவோ அந்த பாஸ் அவங்க வாங்கிருக்கலாம். பட் அதுல வந்து எம்பிஸ் கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது இந்த இன்சிடென்ட் காமிக்கிறார். அவர் வேணும்னு கொடுத்துருப்பாரான்னு தெரியல, அவருக்கு இதுல நாலேஜ் இருக்கான்னு கூட தெரியல. பட் அது நடந்தது வந்து அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அவரோட அதுல சிக்னேச்சர் இருக்கு. அந்த சாகர் சர்மான்னு அந்த மேல குதிச்சதுல 2 பேர்ல ஒருத்தர் மைசூர்காரு, மனோரஞ்சன் வந்து மைசூர்காரு, அவருக்கு நெருங்கிய நண்பர் அப்படின்னு அவங்க அப்பாவே வந்து மீடியால பேசியிருக்காரு, எனக்கு தெரிஞ்சவர் அப்படின்ட்டு. அந்த இன்னொருத்தர் சாகர் சர்மாவோட அந்த பாஸ் தான் போலீஸ் கிடைச்சிருக்கு. அதுல வந்து பிரதாப் சிங்காவோட சிக்னேச்சர் இருக்கு. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த எம்பி தான். பட் அது வந்து டெலிபரேட்டா பண்ணாங்களா அப்படிங்கிற விஷயமும் விசாரிக்கப்படணும். நீங்க ரொம்ப பாதுகாப்பு அதிகம் புதிய நாடாளுமன்றத்தில் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க பாதுகாப்பெல்லாம், அவங்க ஷூல மறைச்சு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னீங்க. இது வெளியே ஊடகங்களில் வந்துருச்சு. ஷூல மறைச்சு இது கொண்டு போயிருக்காங்க. இதெல்லாம் கூட கண்காணிக்க முடியாத ஒரு பலவீனம் வந்து நம்முடைய அமைப்புக்கு, பாதுகாப்பு அமைப்புக்கு, மத்திய அரசுக்கு இருந்திருக்கு தானே. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அந்த இப்போ இருக்கிற அந்த ஸ்கூட்டனிஸ்ல எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, ஏதாச்சும் வெப்பன்ஸ், வெடிமருந்தோ இல்லை எதுவும் அந்த அயன் ராட்ஸ் மூலமா செய்யப்பட்ட வெப்பன்ஸ் இருந்தால் தான் அதை வந்து ட்ராக் பண்ண முடியும். உங்க ஷூஸ்ல லப்பர்ஸ்குள்ள இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொண்டு போறப்ப அதை ட்ராக் பண்ண முடியாம அது போயிருக்கலாம். பட் பிசிக்கல் செக்அப்ஸ், தரோ செக்அப், நீட் போற பசங்கள்லாம் பண்றாங்களே,
அந்த மாதிரி தரவு செக்அப் பண்ணாதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும். நீங்க இதே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயே பார்க்குறப்போ ஷூவை விட்டு எறிகிறது, இந்த மாதிரி இது அனார்க்கியான விஷயம் தான், அதை யாரும் சப்போர்ட் பண்ணலை. பட் இன்னொரு சைட்ஸ் அவங்க வந்து இப்படி பண்ணிட்டு அவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் பார்த்தா அவங்களோட இன்டென்ஷன் வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் இருக்கு. அன்னார்ச்சி பண்ணணுங்கிற அப்ஜெக்டிவ் தப்பு தான் இருந்தாலும் எதிர்ப்பு காட்டல இல்ல, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்னு சொல்றேன். முக்கியமாக உள்ள கொண்டு போறாங்க, அவங்க வந்து ஷூல மறைச்சு கொண்டு போயிட்டாங்க, 2 பேரும் உள்ள போயிட்டாங்க, 2 பேரும் வெளியே இருந்தாங்க. அப்படி கொண்டு போகும்போது அந்த கொண்டு போன அந்த புகை வெறும் மண்ணப்புகை இல்லாம விஷப்புகையா கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கத்தானே செய்யுது. விசைப்புகை இல்ல, இப்ப சபாநாயகர் அவர்களே கிளாரிஃபை பண்ணிட்டாரு, இட்ஸ் அன் ஹார்ம்லெஸ்ன்னு சொல்லி. ஓம் பிர்லா அவர்களே விஷப்புகை இருந்திருந்தால் அது வேற மாதிரி விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்திருக்கும், அதை மறுக்கிறதுக்கு கிடையாது. இது வந்து எல்லாருக்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி, பாதுகாப்பு பிரீச்சிங்கும் இருக்கு, எம்பிஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நம்ம ஒன் சைடா பாதுகாப்புத்துறை மட்டும் குறை சொல்ல முடியாது. முக்கியமாக அவங்க பாதுகாப்பு பார்வையாளர் மாடத்திலிருந்து குதிக்கிறாங்க அப்படின்னாவே அது எந்த அளவுக்கான உள்ள இன்னும் பாதுகாப்பு அம்சங்கள் தேவையா இருக்கு, பார்வையாளர் மாடத்தில் இன்னும் கூட நிறைய பேர் இருக்க போறாங்க, என்ன ஆபத்து எப்போ வந்துருமோ, நாடாளுமன்றத்துல எந்த ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் ஒரு பாதுகாப்பின்மையும் கொடுத்துருச்சா இல்லையா? இல்ல, கண்டிப்பா இது விரும்பத்தகாத சம்பவம் தான். இது வந்து ஒரு இன்செக்யூரிட்ட, இதுவும் இந்தியா பாராளுமன்றம் நடந்து உலக அளவுல இது பார்க்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து இந்தியன் டெமோக்ரஸிக்கு ஒரு பிளாக் டாட் தான், அதெல்லாம் மறுக்கல. பட் இது வந்து இதோட எல்லாருமே இந்த இன்சிடென்ட்டை தான் பேசுறாங்க. பட் அந்த குதிச்சாங்கள எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், இந்தியாவில் வெவ்வேறு பகுதியில் சேர்ந்தவங்க. அந்த நீலம் தேவிங்கிறவங்க ஹரியானாவை சேர்ந்தவங்க, ரஞ்சன் வந்து மனோரஞ்சன் வந்து மைசூரை சேர்ந்தவர், அன்குல் சின்கே வந்து லத்தூர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், அந்த சாகர் சர்மா வந்து லக்னோவை சேர்ந்தவர். இந்த 4 பேருமே இப்போ பிடிபட்ட 4 பேருமே இந்தியாவோட 4 பகுதியை சேர்ந்தவங்க. பட் அவங்க பேசுற வாய்ஸ் எல்லாமே என்ன இருக்குன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பேசுறாங்க. அந்த சாகர் சர்மா குதிக்கிறப்போ சர்வதிகாரத்தை ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் குதிக்கிறாரு, பண்றாரு. அப்போ வந்து அவங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்டு 2 கோடி வேலைவாய்ப்பு வருஷத்துக்கு தரேன்னு சொன்னாங்க பிஜேபி கவர்மெண்ட். 10 வருஷம் ஆயிடுச்சு, 20 கோடி வேலைவாய்ப்பு தந்திருக்கணும். ஆனா பாராளுமன்றத்திலே ஜிதேந்திர சிங் ஒத்துருக்காரு, வருஷத்துக்கு 1 லட்சம் கொடுத்துருக்கோம், 9 வருஷத்துக்கு 9 லட்சம் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கோம்னு சொன்னாங்க. அப்போ வந்து நீங்க கொடுத்த வாக்குறுதியில இருந்து தவறிட்டீங்க, அதை பத்தியும் பேசணும்ல. இப்போ இவங்க பண்ற அன்னார்ச்சியை யாரும் ஆதரிக்கல. பட் அந்த 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 அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸு, இப்போ நமக்கே தெரியும் அவங்க செய்யற ஆக்டோட விளைவு தெரியாம பண்ணிருக்கலாம். பட் அந்த அளவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸை, ஒரு யங்ஸ்டர்ஸை கொண்டு போய் விட்டது யாரு? அவனோட லைஃப்ல இருந்து பாருங்களேன், படிச்சிருக்காங்க. அந்த நீலம் தேவி வந்து 4 டிகிரி முடிச்சிருக்காங்க, ஒரு அன்எஜுகேட்டட் பர்சன் கிடையாது, 4 டிகிரி முடிச்சிருக்காங்க, டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ எஜுகேட்டட் பர்சன்ஸ் வந்து அவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு விரக்தி. நம்ம படிச்சு நம்ம குவாலிஃபைடா இருந்தும் வேலை கிடைக்கலங்கிறது அதை எப்படி தான் காமிப்பாங்க? அது ஒரு இடத்துல பர்ஸ்ட் அவுட் ஆகும்ல. அந்த பர்ஸ்ட் அவுட்டோட இப்போ சும்மா இவங்களே குறை சொல்லாம அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கல. கவர்மெண்ட் சைடு வந்து இந்த மாதிரி எதிர்ப்பு சொல்றவங்க எல்லாத்தையும் தூக்கி ரிமைண்ட் பண்றதை விட்டுட்டு அதுக்கான காரணம் நீங்க 2 கோடி தரீங்களா, அதை கொடுக்கல இல்ல, உங்களை யார் ரிமைண்ட் பண்றது? நீங்க 2 கோடி தரீங்களா, வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு பண்ணீங்களா, 10 வருஷம் ஆச்சு, 20 கோடி வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும்ல, நீங்க பண்ணல இல்ல, அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? அது அரசு பொறுப்பு இருக்கணுங்கிறீங்க. கண்டிப்பா நீங்க டைரக்டா நீங்க தேர்தலுக்கே தரீங்க, மோடி அரசு பொறுப்பு, மோடி அவர்களே பொறுப்பு. மோடி அவர் தானேங்க சொன்னாரு. இப்போ பிரசிடென்சியல் ஃபார்ம் மாதிரி தான் நடக்குது. நான் கான்ஸ்டியூஷன் வைஸ் இந்தியா பார்லிமெண்டரி டெமோக்ரஸியா இருக்கலாம், பட் நடைமுறையில பாத்தீங்கன்னா அது வந்து பிரசிடென்சி ஃபார்ம்ல நடக்குது, தனிநபரை மையப்படுத்தி தான் நடக்குது. சிஎம் பிக்கிங்லேயே நம்ம பாக்குறோம், மோடி அவர்கள் யாரை பிக் பண்றாரோ அவர் தான் 20 வருஷம் சிஎம்னா தூக்கி தூரம் வச்சிடறாங்க. அப்போ வந்து எல்லாமே ஒரு நபரை சுத்தி நடக்கிறப்போ, நல்ல விஷயத்துக்கெல்லாம் ஒரு நபரை சொல்றப்போ, அப்போ தப்பான விஷயத்துக்கு அந்த ஒரு நபர் தானே பொறுப்பேற்கணும். இது லாஜிக் தானே. அதுதான் சொல்றோம், நீங்க 20 கோடி வேலைவாய்ப்பு தரேன்னு சொன்னீங்களே, அது தரல. அப்போ அதனால பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் அது அந்த ஆக்டை நம்ம ஆதரிக்கல, அது தப்பான ஆக்ட் தான், அனர்ச்சி தான், அதை யாரும் ஆதரிக்கல. பட் அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டது யாரு? அதுக்கு யாரு பொறுப்பேற்கு? இந்த 20 கோடி வேலைவாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு தரல இல்ல, இதுக்கு யாரை ரிமைண்ட் பண்றது? இதுக்கு மத்திய அரசு பதில் சொல்லணும்ல. இப்ப நாடாளுமன்ற நடந்தது அப்படிங்கிறதுக்கு மோடி அரசுக்கு ஒரு கரும்புள்ளி தான், மோடி அரசு கரும்புள்ளி தான். ஆனா இது பார்லிமெண்ட்டை பொறுத்தளவுல, கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தளவுல இதை வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவா பார்க்க கூடாது. இப்போ ஒரு
2001 வந்து ஒரு மிலிட்டன் அட்டாக் நடந்துச்சு. அதை நீங்க லா அண்ட் ஆர்டரா பார்க்கலாம். ஏன்னா அவங்களோட அப்ஜெக்டிவ் வந்து ஹார்ம் பண்றது. அவங்க வந்து வெப்பனை வச்சு சுட வந்தாங்க. இதே மாதிரி 1929ல தத்தும் பகவத்சிங்கும் பார்லிமெண்ட்ல போய் இதே மாதிரி பண்ணாங்க. பட் அவங்க அப்ப சொன்னது என்னன்னா, நாங்க யாரையும் ஹார்ம் பண்ண வரல, எங்ககிட்ட எந்த வெப்பனும் கிடையாது, எங்களோட அப்ஜெக்டிவ் வந்து அட்டென்ஷன் சீக்கிங் தான், மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வருவீங்கன்னு தான் சொன்னாங்க. இந்த மாணவர்களும் ஏறக்குறைய அதை தான் சொல்றாங்க. எங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, சர்வதிகாரத்தை ஏத்துக்க முடியலங்கிறது கவர்மெண்ட் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல. மோடி பொறுப்புன்னு சொல்றீங்க? ஷுவர், அவங்க பொறுப்பு. இப்போ வந்து அவங்க வந்து ஏதாச்சும் ஆர்ம்ஸ் வச்சிருந்து யாராச்சும் இன்ஜூர் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம இதை பேச போறது இல்லை. அவங்க கிட்ட ஆர்ம்ஸ் கிடையாது. ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தான் பண்றாங்க. அதுவும் இல்லாம எனக்கு நான் படிச்சிருக்கேன், 4 டிகிரி வாங்கியிருக்கேன், எனக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. இது வந்து கன்வின்சிங்கா இல்லையா? அவங்க கேட்கறது நியாயம் இல்லையா? ஜென்ரலா நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலைன்னு ஒரு மாணவர்கள் கேட்கிறாங்க. அந்த கேட்கிற விதம் தப்பு. அதை இது பண்ணல. பட் நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு தளம் அது நாடாளுமன்றம், மக்கள் பிரதிநிதி இருக்கிற இடம், மக்களவை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இருக்கிற இடம். அங்க போய் புகை விடுறது, அங்க போய் குதிக்கிறது, இதெல்லாம் வந்து எப்படி நீங்க? டிஎம்சி எம்பி வந்து மொய்ரா மோர்த்தா வந்து இப்படிதான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள வந்து பாஸ்வேர்டை கொடுத்தாங்கன்னு சொல்லி எம்பி பதவியை தூக்கிடுறீங்க. பேச வேண்டியவங்கள பேச விட மாட்டீங்க, மீறி பேசினா பதவியை பிடிங்கி விட்டுறீங்க. ராகுல் காந்தி பேசினாரு, அவரே ஒரு 6 மாசம் வெளியே உட்கார வச்சிங்க. இப்படி எம்பிஸை ஃபுல்லா நீங்க கார்னர் பண்றதுனால யாருதான் பேச உரிமை இருக்கிறவங்க எம்பிஸ், அவங்களும் பேச விட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணுவாங்க? என்னதான் பண்ணலாம்? பிஜேபிக்கு ஒரு தம்பிங் மெஜாரிட்டி இருக்குங்க அந்த பார்லிமெண்ட்ல. எதிர்கட்சிகளை பேச விட மாட்டேங்கிறீங்க, பேசினா பர்சனலா கார்னர் பண்றீங்க. அவங்க கிட்ட கேட்கப்பட்ட கேள்வியெல்லாம் தனிப்பட்ட முறையில கேட்டிருக்காங்க ஒரு பொண்ணு. அப்போ அவங்கள இப்படி கார்னர் பண்றீங்க. இதேதான் ஜேடிஎஸ் எம்பி சொன்னாரு, ஒரு கிரிராஜ் யாதவ் சொன்னாரு, எனக்கு பர்சனலா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியாதுங்க, என்னோட ஃபேமிலி என்னோட உதவியாளர் மூலமா தான் நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப என்னோட பதவியை ராஜினாமா பண்ணிடுவீங்க, என்னையும் நீங்க இது பண்ணிடுவீங்களா, நான் டைரக்டா பண்றேன்ட்டு பண்ணலைன்னு சொல்லிட்டு. இப்போ நீ இதெல்லாம் என்னங்க லாஜிக்கு? பாஸ்வேர்டை ஒருத்தர் கொடுத்தேன்னு சொல்லி பெரும்பான்மையான எம்பி டைரக்டா அசஸ் பண்றதே கிடையாது. இதுக்கு தேச பாதுகாப்புன்னு இப்போ பிரதாப் சிங்கா பண்ண தேச பாதுகாப்பு இல்லையா? ஒரு பாஸ்வேர்டை கொடுத்தா தேச பாதுகாப்பு. பிரதாப் சிங்கா பண்ணி இப்போ பார்லிமெண்ட்ல நடந்த 4 பேர் உள்ள போய் அனர்க்கி பண்ணிருக்காங்களே, இதுக்கு பிரதாப் சிங்காக்கு என்ன தண்டனை? மொய்னா ஒருத்தரா தப்பு பண்ணாங்க, தூக்கிட்டீங்க. இப்ப பிரதாப் சிங்காவை தூக்கிடுவாங்களா? பாஜக எம்பியை தூக்கிடுவாங்களா? நியாயம்னா எல்லாத்துக்கும் நியாயம் தானே. இது அதுவாச்சும் பரவாயில்ல. ஒரு அதுல ஒரு பெரிய இந்த டாக்குமெண்ட் இருக்க போறதுல, பார்லிமெண்ட் டாக்குமெண்ட்ஸ்ல என்ன கேள்வி என்ன கொஸ்டின்ஸ் ஒன்னும் வெளிப்படையான ஆர்டிஎல்ல கூட எல்லாத்துக்கும் கிடைச்சிரும். ஆனா பார்லிமெண்ட்டை பிசிக்கலா அட்டாக் பண்ணியிருக்காங்க, இன்டர்நேஷனல் நியூஸ் ஆயிருக்கு. இதுக்கு பிரதாப் சிங்காவுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்க? அப்போ வந்து நீங்க வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டை பேசுனதுக்காக அவங்கள மென்டலா டார்ச்சர் பண்ணுவீங்க, பதவியை ராஜினாமா பண்ண பதவியில இருந்து தூக்குவீங்க, எத்திக்கல் கமிட்டி மூலமான்னு பண்ணுவீங்கன்னா யாருமே பேச பயப்படுவாங்களே. அதான் ஜேடிஎஸ் எம்பி சொன்னா, நான் இனிமேலுக்கு பேசவே இல்லைங்க, நான் பேசினேன்னா ஏதாச்சும் என்னைய ஒரு சார்ஜ் பண்ணுவீங்க, நான் அமைதியாவே இருந்துட்டு போறேங்கிறாங்க. அப்புறம் மக்கள் என்ன பண்ணுவான்? நம்ம தேர்ந்தெடுத்த எம்பியும் பேச மாட்ட முடியல, இப்போ நம்ம இப்படிதான் காமிக்கணும்னு காமிப்பாங்க. பட் அந்த அளவுக்கு இந்திய ஜனநாயகத்தை கொண்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு ஜனநாயக பண்போடு நடந்துக்கணும். இது நேரு அவர்கள்ட்ட இருந்து மோடி அவர்கள் கத்துக்கணும். அப்போ அவர் நேரு அவர்கள் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறப்ப எல்லாம் கடுமையான விமர்சனத்தை, அப்போ லோகியா வந்து சோசியலிஸ்ட் லீடரா இருந்தார், அவர் மிக கடுமையான விமர்சனங்களை வைப்பார். பட் அவரை பேச விட்டாங்க, அவரோட கருத்தை சொல்ல விட்டாங்க. ஜனநாயகத்துல நீங்க அந்த கருத்தை ஏத்துக்கிறீங்க ஏத்துக்காங்க ரெண்டாவது விஷயம், பேசவே விட மாட்டேங்கிறீங்கிற என்ன விஷயம்? என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் அது? அதுதான் பிரச்சனை. லோகியா அவர்கள் ஒரு கட்டத்துல நேரு அவர்களை சொன்னாரு, அந்த இடத்துல புல் கூட முளைக்காது, சைனா ஆக்கிரமிச்ச உங்க தலையில கூட தான் புல் முடியல, அதுக்காண்டி உங்களை விட்டுற முடியுமா? நாட்டோட இடம் போயிடுச்சுன்னா போனதாங்க அப்படின்னு பர்சனல் அட்டாக்லாம் பண்ணி லோகியா பேசின நாட்கள்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் நேரு அவர்கள் அலோவ் பண்ணாரு. அதுதான் ஜனநாயக பண்பு. அதோட லோகியாவோட அப்ஜெக்டிவும் அவரை பர்சனல் அட்டாக் பண்றது கிடையாது, அவருக்கு புரியுற மாதிரி சொல்றதுதான். ஒரு சில விஷயங்கள் பேசுறப்போ சின்ன விஷயத்துல பெருசாக்க கூடாது. ஆனா பிஜேபி என்ன பண்றாங்கன்னா, கார்னர் பண்றதுக்காண்டி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி அவங்க வந்து மன ரீதியா வந்து கார்னர் பண்றாங்க. இந்த மாதிரி இருக்கனாலதான் இந்த மாதிரி ஒரு விரும்பத்தகாத சம்பவத்துக்கு பிஜேபி அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல, ஒரு ஜனநாயக பண்போட நடந்துக்கல. இதுதான் இந்த மாதிரியான அனார்கிக்கு வழிவகுதோன்னு தோணுது. ஆனா நீங்க அதை நியாயப்படுத்தல. இருந்தாலும் கூட நீங்க இளைஞர்கள் எல்லாமே நல்லா படித்தவங்க, அப்படி இருந்தபோது இந்த மாதிரி செய்யறதுங்கிறது தேச விரோதம் அப்படின்னு தெரியாம செஞ்சிருவாங்களா? அப்படி பாத்தீங்கன்னா பிரதாப் சிங்கா பாஸ் கொடுத்த பிரதாப் சிங்கா பண்ணது கூட தேச விரோதம்.
பாஸ் கொடுத்தது அவர் தான். தெரியாம பண்ணிருப்பாரு அவர் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சாம 2 டைம் எம்பிங்க 2014, 19 2 தடவை 2 டைம் எம்பிங்க அவரு மைசூர்ல இருந்து. அவரு தெரியாம பண்ணிட்டாரு. இந்த பசங்கள்ல படித்து பாருங்க எந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸ். அந்த பசங்க 4 பேர் இருக்காங்க. 4 பேரும் வெவ்வேறு பகுதியில இருந்து வந்திருக்காங்க. அவங்க பண்ணது தப்பு தான். அந்த ஆக்ட் வே ஆஃப் தி பிஹேவியர் வந்து தப்பு தான். அவங்க என்ன சொல்றாங்கங்கறத கேட்க மாட்டீங்களே. going to be behind bars. அவருக்கு அவங்க சரிக்கு தான் போறாங்க. அதுதான் சொல்றேன். அவங்க பண்ணா தப்புக்கு தண்டனை அனுப்பிப்பாங்க. பட் பகத் சிங்கை கூட தான் உள்ள போட்டாங்க. பட் கடைசி வரையும் அவர் என்ன சொன்னாரு, ஒரு 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 குற்றவாளியாவே இருந்தாலும் அவர் என்ன காரணத்துக்காண்டி குற்றம் பண்ணாருன்னு கேட்கணும்ல. அந்த குற்றம் வந்து சமூகம் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு குற்றத்துக்கும் ஒரு சமூக காரணியும் இருக்கும், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் இருக்கும். நீங்க அதை மட்டும் பண்ணா அதை பார்க்காம ஒரு குற்றவாளியை மட்டும் கார்னர் பண்றது விஷயம் வந்து அந்த பிரச்சனைகளை சமூகத்தை அப்படியே வச்சிருக்கும். நீங்க இந்த ரூட் காசை பாருங்கன்னு சொல்றேன்னா, ஏன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் நுழைந்து புகை குண்டுகளை வீசினார்கள், அதற்கான பின்னணி அலசுங்கள் நீங்க சொல்றீங்க. ஆனா அரசாங்கம் பாதுகாப்பை கொடுக்க தவறிவிட்டது எதிர்கட்சி குற்றம் சுமத்துது. அரசாங்கத்திற்கு கெட்ட பேர் வந்திருக்கு, கரை படிஞ்சிருக்கு. இது மக்கள் மத்தியில் போகத்தானே போகுது. உண்மையிலே நீங்க கரை படியக்கூடாது. இந்த மாதிரி ஜனநாயகம் காக்கப்படணும்னா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் 2 கோடி வருஷத்துக்கு 2 கோடிங்கிற 20 கோடி அன்எம்ப்ளாய்மெண்ட் கொடுங்க. எந்த யங்ஸ்டர்ஸ்க்கும் வேலை கொடுத்தீங்கன்னா அவன் வேலையை பார்க்கவே டைம் இருக்காது. யாரும் வந்து போராட போறது இல்லை. விவசாய போராட்டத்தை ஒரு டெல்லியிலே கிடந்தாங்க. இந்த நீலம் தேவி வந்து அந்த விவசாய போராட்டத்தையும் பங்கேற்றவங்களாம். இப்போ விசாரணையில வந்திருக்கு. நீலம் தேவி வந்து அவங்க ஹரியானா ஹிசார் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க விவசாய போராட்டத்தை பங்கெடுத்திருக்காங்க. அப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்துல யங்ஸ்டர்ஸோட ஒரு அஸ்பிரேஷன்ஸ் வந்து நிவர்த்தி ஆகாத பட்சத்தில் அவங்க ஏதாச்சும் ஒரு ஸ்பேஸ் கிடைச்சா அதை யூஸ் பண்ண தான் பண்ணுவாங்க. பட் அது தேச விரோத சக்திகளும் அதை பயன்படுத்தலாம். நம்ம நாட்டோட இறையாண்மை ஜனநாயகம் காக்கப்படணுங்கிறதுக்காண்டி தான் பேசுறோம். நீங்க வந்து கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாம இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தரலைன்னா இளைஞர்கள் தவறான வழிக்கு போறதுக்கு வழி சமைச்சிரும். நீங்க ரொம்ப நாள் இந்த தேசியவாதம் அல்ட்ரா நேஷனலிசம் பேசிக்கிட்டு ஏமாத்திட்டே இருக்க முடியாது. எத்தனை நாளுங்க பட்னியா கடந்துட்டு நேஷனலிசம் பேசிட்டே இருப்பாங்க. ஜெயிச்சிட்டு இருக்காங்களே. எங்க எலக்ட்ரோல் வெற்றி மட்டும் ஒரு கவர்மெண்டோட இது கிடையாதுங்க. அந்த அந்த மக்கள் இப்போ வந்து 2004, 2010 இருந்து நீங்க 1000 குறை சொன்னாலும் மன்மோகன் சிங் அவர்கள் அரசுல வந்து அந்த ஜிடிபி ரேட் வந்து வேர்ல்ட் லெவல்ல சப்கிரைம் கிரைசிஸ் இருந்தப்ப கூட இந்தியாவில் வந்து வளர்ச்சி இருந்துச்சு. அந்த மாதிரி இந்தியாவில் வந்து இப்போ தொடர்ந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. இப்போ ரேஷன்ல ஃபுட் தராங்கன்னா அந்த லோயர் கிளாஸ் அந்த ஓட் பேங்குக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பிஜேபி பண்ணுதோ சரியா, படிச்ச இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கேப் வரமாட்டேங்குது. அரசியல் ரீதியா எந்த கம்யூனிட்டியை கார்னர் பண்ணா எப்படி ஓட்டு வாங்கலாம், எப்படி சோசியல் இன்ஜினியரிங் பண்ணலாங்கிற தாட்டு தான் அமித்ஷாக்கு மோடிக்கு இருக்கு ஒழிய நாட்டோட இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குறது, நாட்டை கட்டமைக்கிறது, டவுன் ட்ராடன் மக்களை வந்து உயர்த்துறதுல இல்லை. எப்படி சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுங்கிறதுல மட்டும் தான் தாட்ஸ் இருக்கு. ஜாதி வச்சு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? ஜாதியை வச்சும் ஓட்டு போடுறாங்க. நீங்க சொன்ன மாதிரியே வேலை வாய்ப்பின்மை இருக்கு, வறுமையில் இருக்காங்க, வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னா அந்த மாதிரி மனநிலையில இருந்தா ஓட்டு போட்டுருவாங்களா? இல்ல, நீங்க இந்தியாங்கிறது வேரியஸ் லேயர்ஸ், டாப்ல இருந்து பாட்டம் வரையும் வேரியஸ் லேயர்ஸ். அதுல ஒரு செக்ஷனை வந்து நீங்க பிஜேபி 80% ஓட்டு வாங்கி ஆட்சியை பிடிக்கல. அவங்க வாங்கினது 35%, 34, 35% தான். அப்ப அந்த 35% மக்கள் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணா போதும், அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணா போதும். எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் இந்தியாவில் அவ்வளவுதானே? எலக்ட்ரல் பாலிடிக்ஸே அவ்வளவுதான். பட் வெற்றிக்கு போதுமான அதுதானே. பிஜேபி இன்னைக்கு 300 சீட் வச்சிருக்குன்னா வாங்கின ஓட்டு 35% தானே. அப்போ அந்த 65% மக்கள் வந்து மிச்சம் வெளியே இருக்காங்கல்ல, அந்த மக்களோட குரலுக்கு நீங்க மதிப்பே அளிக்கலைன்னா அது என்ன ஜனநாயகம்? இந்த ஈவெண்ட் நாடாளுமன்றத்தில் புகை குண்டு வீசியது, வண்ட புகை குண்டு வீசியது, இந்த விஷயம் அரசுக்கு இனி வருகின்ற நாட்களில் ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி வருகின்ற காலங்களில் தேர்தல்களில் அதுக்கு ஒரு சரிவை கொடுக்கும். எதிர்கட்சி இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கணும். எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து குடியரசுத் தலைவரை போய் பார்க்க போறாங்க, இது பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல போறாங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி நடந்த விஷயம் என்பது இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பின்மையோட குரலா ஒலிக்குது. இருந்தாலும் கூட பாதுகாப்பின்மையை ஏற்படுத்திட்டாங்க, பாதுகாப்பு குறைகளை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா பாதுகாப்புக்கே பேர் போன பிஜேபிக்கு ஒரு இழுக்கு தேர்தலை எதிரொலிக்குமா வருகின்ற காலங்களில்? எனக்கு இது வட இந்தியாவில் பெரிய அளவில் எதிரொலிக்கும் தோணாது. என்ன காரணம்? 1 or 2 டேஸ்ல பாருங்க, எல்லா மொத்தம் 6 பேர் அதுல சம்மந்தப்பட்டவங்கன்னு சொல்றாங்க. அந்த 6 பேரையும் ரிமாண்ட் பண்ணி அவங்க ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்லி பிராண்ட் பண்ணி கேஸை முடிச்சுட்டு அடுத்த ராமர் கோயில் திறக்கிறதுக்கு பிஜேபி போயிடுவாங்க. அவங்கள வந்து இந்த கேஸ் எவ்வளோ முடிச்சு அதுக்காண்டி தான் இருக்கு, நிறையா மீடியாஸ் இருக்கு அவங்க கையில். அதனால இவங்க எல்லாத்தையும் டெரரிஸ்ட்னு முத்திரை குத்திட்டு அடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிடுவாங்க. இப்போ நம்ம 2001 விஷயம் வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆக்ட், அவங்க கையில் ஆர்ம்ஸ் இருந்துச்சு,
ஆர்ம்டு பர்சன்ஸை இன்ஜூர் பண்ணியிருக்காங்க. அது டெரரிஸ்ட் ஆக்ட், அதை நம்ம ஆதரிக்கலை. பட் இவங்க கிட்ட ஆர்ம்ஸ் எதுவும் கிடையாது. அவங்க சொல்ற பேசுற விஷயத்த கேளுங்கன்னு தான் சொல்றோம். ஆனா இவங்க நீங்க உங்களை பயங்கரவாதி முத்திரை குத்தி ஒரு கட்டம் கட்டிடுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இவங்க முஸ்லீம்களும் இல்ல, இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்லி முத்திரை குத்துறது. அவரு இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த எம்பி வந்து பிரதாப் சிங்கா வந்து ஒரு பிஜேபி எம்பியா இருக்காரு. இதே ஒரு ராமநாதபுரம் எம்பியோ இல்ல மத்த ஒரு இன்னொரு தொகுதி எம்பியோ முஸ்லீம் எம்பியா இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு வந்து அது என்னவாயிருக்கும்? ஒரு திமுக எம்பியா இருந்திருந்தா கூட. திமுக எம்பி இல்ல, இப்போ சமாஜ்வாதி பார்ட்டியில வந்து 3 இஸ்லாமிய எம்பி இருக்காங்க இப்போ கரண்ட்ல. அவங்கள ஒருத்தன்னா யூபிஏ பத்தி எரிஞ்சிருக்கும். பாகிஸ்தான் ISI டைரக்ட் சம்பந்தம்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்க வந்து எல்லா விஷயத்தையும் நீங்க பொலிட்டிசைஸ் பண்ணி எல்லாத்தையும் நீங்க வந்து எலக்ட்ரோல பாத்தீங்கன்னா சமூகம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையை லாங் டேர்ம்ல எதிர்கொள்ளும். நீங்க பாகிஸ்தான் இப்படிதான் முகமது ஜின்னா உங்க பாஷையில புரியுற மாதிரி சொல்றேன், மதம்னு சொல்லி ஒரு நாட்டை உருவாக்குனாரு. அந்த நாடு இப்ப என்ன நிலைமையில இருக்குன்னு பாத்தீங்களா? மதம்னு சொல்லி ஒரு நாடு உருவாக்குனாங்க. அந்த நாடு 2ஆ உடைஞ்சு இப்ப இருக்கிற நாடும் பேங்க்அப்ல இருக்கு, கடல்ல கிடக்கு. இந்திய கிட்ட அடிபடிச்சிரு போல இப்படி இருக்கு. அப்போ இப்ப நீங்க வந்து ஒரு ஹிந்து ஈரானையோ இல்ல ஹிந்து பாகிஸ்தானையோ உருவாக்க நீங்க போறது வந்து எதிர்காலத்தில் நமக்கும் அந்த நிலைமை வராதுன்னு என்ன இது? நம்ம வந்து ஒரு ஜனநாயக பாதையில அனைத்து மக்களுக்குமான நாடா ஒரு ஜனநாயக பாதையில போறதுதான் நாட்டோட வளர்ச்சிக்கு, மக்களோட நலனுக்கு நலன் பெருக்கும். அதைத்தான் நம்ம சொல்றோம். இவங்க பிஜேபியோட போற வழி வந்து இந்தியால ஒரு தெற்காசியால இன்னொரு இந்து ஈரானையோ இல்ல இந்து பாகிஸ்தானையோ உருவாக்குறதுக்கு தான் அது வழி சமைக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தில் குறிமிக்க திரு வீர விக்னேஸ்வரன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.